சனாதன தர்மம் மகாபாரதம் தர்மவியாதனிடமிருந்து வெளிப்பட்ட நீதிமொழிகள். பெரும் ஞானம் கொண்ட அந்தணர் மீண்டும் அந்த வேடனிடம், அறம் சார்ந்த நடத்தையை நான் எப்படி அறிவது? நான் இதை உன்னிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். எனவே ஓ மேன்மையான ஆன்மா கொண்டவனே, அது குறித்த உண்மைகள் அனைத்தையும் எனக்கு சொல் என்று கேட்டார். இந்த வார்த்தைகளை கேட்ட வேடன் மறுமொழி கூறினான். ஓ அந்தணர்களில் சிறந்தவரே, வேள்விகள், தானம், துறவு, வேதங்கள், சத்தியம் ஆகிய 5ம் புனிதமானவை. இவை அறம் சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களிடம் என்றும் இருக்கும். காமம், கோபம், பேராசை, குறுக்கு புத்தி ஆகியவற்றை வென்று அறம் சார்ந்த ஒன்று என்பதாலேயே அந்த அறத்தில் இன்புறுபவர்களே உண்மையில் அறம் சார்ந்தவர்களின் புகழ்ச்சிக்கு தகுதியானவர்களும் அறம் சார்ந்தவர்களும் ஆவார்கள். வேள்விகளுக்கும் வேத கல்விக்கும் தங்களை அர்ப்பணிக்கும் இம்மனிதர்கள் சுதந்திரமான நடத்தை அற்றவர்கள் ஆவார்கள். அவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் நல்லவர்கள் ஆகியோரின் நடத்தைகளை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். இதுவே நேர்மையானவர்கள் மற்றும் நல்லவர்களை பின்பற்றுவதே உண்மையில் அறம் சார்ந்தவர்களின் 2வது பண்பு ஆகும். பெரியவர்களுக்காக காத்திருத்தல், சத்தியம், கோபத்திலிருந்து விடுதலை, தானம் ஆகிய 4ம் அறம் சார்ந்தவர்களின் நடத்தையில் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதபடி இணைந்திருப்பதாகும். நற்பெயர் பெறுவதற்காக ஒரு மனிதன் அறம் சார்ந்த நடத்தையில் தனது இதயத்தை நிலைநிறுத்துகிறான். அப்படி அதை உறுதியாக பற்றுவது கடினமானதும் அடைவதற்கு அரியதும் ஆகும். ஆனால் மேற்சொன்ன 4 அறங்களையும் செய்தால் நற்பெயரை அடையலாம். வேதங்களின் சாரம் சத்தியமாகும். சத்தியத்தின் சாரம் தன்னடக்கமாகும். தன்னடக்கத்தின் சாரம் உலக இன்பங்களை துறப்பதாகும். இவை அனைத்தையும் அறம் சார்ந்தவர்களின் நடத்தையில் காணலாம். மனிதர்கள் மத்தியில் நிலவும் நம்பிக்கையின் வடிவங்களை கேலி செய்யும் ஏமாற்றுக்கார முட்டாள்களை பின்பற்றுபவர்கள் அந்த பாவ வழியில் நடந்ததற்காக அழிவுக்குள் இழுத்து செல்லப்படுகிறார்கள். எனினும் நோன்புகள் நோற்பதில் ஈடுபடும் அறம் சார்ந்தவர்களும் ஸ்ருதிகளுக்கு தங்களை அர்ப்பணிப்பவர்களும் உலக இன்பங்களை தவிர்த்து அறத்தை பின்பற்றுபவர்களும் நல்லொழுக்கத்துடன் இருப்பவர்களும் உண்மையில் அறத்தின் சுவடுகளிலிருந்து உண்மையான தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் குருக்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களும் சாஸ்திரங்களின் உணர்வுகளை பொறுமையுடனும் கவனத்துடனும் சிந்தித்து பார்ப்பவர்களும் அறம் சார்ந்த நடத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஓ அந்தணரே, இவையே உயர்ந்த நுண்ணறிவை அடைய சரியாக வழிகாட்டுபவையாகும். நாத்திகர்கள், அறத்தின் வரம்புகளை மீறுபவர்கள், தீய ஆன்மாக்கள், பாவகர வாழ்வு வாழ்பவர்கள் ஆகியோரை கைவிட்டு அறம் சார்ந்தவர்களை மதித்து ஞானமடைய முயற்சி செய்வீராக. காமம் மற்றும் மோகம் ஆகியவை வாழ்வு என்ற நதியில் இருக்கும் சுறாக்களை போன்றவை. 5புலன்களே நீராக இருக்கின்றன. நீர் பொறுமை என்ற படகை கொண்டு திரளான உடல் இருப்பை இவ்வுலகில் மறுபடியும் பிறத்தலை தவிர்த்து அந்த பிறவி நதியின் அடுத்த கரைக்கு கடந்து செல்வீராக. அறிவார்ந்த கொள்கை மற்றும் நல்லதை பிரித்தெடுத்தலை பயிலும் தலைமை அறமானது படிப்படியாக நம்மிடம் சேர்க்கப்படும்போது வெள்ளை துணியில் இருக்கும் சாயம் போல அழகாக இருக்கிறது. சத்தியம், எவருக்கும் தீங்கிழையாமை ஆகியவை அனைத்து உயிர்களுக்கும் உயர்ந்த நன்மைகளை செய்யும் அறங்களாகும். இவ்விரண்டில் கடைசியானது அகிம்சையானது சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட முக்கியமான அறமாகும். நமது உளவியல் உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கும்போது சரியாக இயங்குகிறது. அறம் பயில்வதில் உண்மையே உயர்ந்த மதிப்பு உடையதாகும். நடத்தையில் சுத்தம் என்பது நல்ல மனிதர்கள் அனைவரின் குணமாகும். புனிதமான வாழ்வுக்காக
மற்றவரிலிருந்து வேறுபட்டிருப்பவர்கள் நல்லவர்களும் அறம் சார்ந்தவர்களும் ஆவார்கள். அனைத்து உயிரினங்களும் தங்கள் தன்மைக்கு உகந்த உள்ளார்ந்த நடத்தை கொள்கையை பின்பற்றுகின்றன. தன்னடக்கமில்லாத பாவிகள் காமத்தையும் கோபத்தையும் பிற தீங்குகளையும் அடைகிறார்கள். அறச்செயல்கள் அனைத்தும் நீதியிலிருந்தே தோன்றுகின்றன என்பது தொன்று தொட்டு வரும் விதியாகும். அநீதியான நடத்தைகள் அனைத்தும் பாவமே என்று புனிதமானவர்களால் சொல்லப்பட்டுள்ளது. கோபம், கர்வம், இருமாப்பு, பகைமை ஆகியவற்றால் இயக்கப்படாமல் அமைதியாக வெளிப்படையாக இருப்பவர்கள் அறம் சார்ந்த நடத்தை கொண்டவர்கள் என்று 3 வேதங்களிலும் சொல்லப்பட்டுள்ளன. சடங்குகளை ஊக்கமுடன் செய்பவர்களும் ஞானம் கொண்டவர்களும் சுத்தமான நல்லொழுக்கம் கொண்டவர்களும் சுய கட்டுப்பாடுடன் இருப்பவர்களும் பெரியவர்களை கவனிப்பவர்களும் அறம் சார்ந்த நடத்தை கொண்டவர்கள் ஆவார்கள். பெரும் சக்தி கொண்ட அத்தகைய மனிதர்களின் செயல்களையும் நடத்தைகளையும் நாம் அடைவது மிக கடினமாகும். தாங்கள் செய்யும் நற்செயல்களின் மூலமாகவே ஒருவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அதன் தொடர்ச்சியாக பாவம் தானாக அழுகிறது. நன்னடத்தை என்னும் அறம் அற்புதமானது, பழமையானது, மாற்ற முடியாதது, நித்தியமானது. இவ்வறத்தை புனிதமாக நோக்கும் ஞானிகள் சொர்க்கத்தை அடைகிறார்கள். தெய்வத்தின் இருப்பை நம்பும் மனிதர்கள் போலி பெருமைகளிலிருந்து விடுபட்டவர்கள், புனிதமான சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், மறுபிறப்பாளரை மதிப்பவர்கள் ஆகியோர் சொர்க்கத்தை அடைகிறார்கள். புனிதமான மனிதர்களில் வேதங்கள் கற்பிக்கும் உயர்ந்த அறம், தர்மசாஸ்திரங்கள் கற்பிக்கும் அறம், அறம் சார்ந்தவர்களின் நடத்தை கற்பிக்கும் அறம் என 3 வழிகளில் அறம் வேறுபட்டிருக்கிறது. ஞானம் அடைதல், புண்ணிய இடங்களுக்கு புனித பயணம் செல்லுதல், சத்தியம், பொறுமை, சுத்தம், வெளிப்படையான தன்மை ஆகியவை அறம் சார்ந்த நடத்தையை குறிக்கின்றன. அறம் சார்ந்த மனிதர்கள் அனைத்து உயிரினங்களிடமும் எப்போதும் அன்புடனும் மறுபிறப்பாளர்களிடம் நன்றாகவும் நடந்து கொள்வார்கள். அவர்கள் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க நினைக்க மாட்டார்கள். அவர்கள் அஹிம்சையை மேற்கொள்வார்கள். முரட்டுத்தனமான கடும் சொற்களை எப்போதுமே பேச மாட்டார்கள். செய்யும் நல்ல மற்றும் தீய காரியங்கள் தரும் பலன்களின் விளைவுகளை நன்கு அறிந்த நல்ல மனிதர்கள் அறம் சார்ந்தவர்களால் பாராட்டப்படுகிறார்கள். நீதிமானாக, நன்னடத்தை கொண்டவனாக, அறம் கொண்டவனாக, அனைத்து உயிருக்கும் நன்மை விரும்புபவனாக, அறத்தின் பாதையில் உறுதியாக இருப்பவனாக, சொர்க்கத்தை வென்றவனாக, தானம் செய்பவனாக, தன்னலமில்லாதவனாக, அப்பொழுக்கற்ற குணம் கொண்டவனாக, துன்புறுபவர்களுக்கு உதவுபவனாக, கற்றவனாக, அனைவராலும் மதிக்கப்படுபவனாக, துறவை மேற்கொள்பவனாக, அனைத்து உயிர்களிடமும் அன்புள்ளவனாக இருப்பவர்களை அறம் சார்ந்தவர்கள் பாராட்டுகிறார்கள். தானம் செய்பவர்கள் இவ்வுலகத்திலும் இதற்கு பின்வரும் அருள் உலகங்களிலும் செழிப்புடன் இருப்பார்கள். நல்ல மனிதர்களால் உதவிக்கு அழைக்கப்படும் அறம் சார்ந்த மனிதன் தனது மனைவி மற்றும் வேலையாட்களின் வசதிகளை இழந்தாலும் கூட மிகுந்த சிரமப்பட்டாவது அவர்களுக்கு உதவி கேட்பவர்களுக்கு பிச்சையிட வேண்டும். தனது நன்மை, அறம் மற்றும் உலகத்தின் வழிகள் ஆகியவற்றில் ஒரு கண் வைத்திருக்கும் நல்ல மனிதர்கள் இவ்வழியிலேயே செயல்படுகிறார்கள். எனவே அவர்களின் அறம் முடிவில்லா காலத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நல்ல மனிதர்களிடம் இருக்கும் சத்தியம், அஹிம்சை, நன்னெறி, எவருக்கும் தீங்கிழையாமை, அகந்தையின்மை, அடக்கம், உலகப்பற்று விலக்கல், சுய கட்டுப்பாடு, ஆசையின்மை, ஞானம், பொறுமை, அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு, தீயவை மற்றும் காமத்திலிருந்து விடுபட்டிருக்கும் குணம் ஆகியவையே இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்கின்றன. ஒரு மனிதன் வேறு எவருக்கும் தவறு இழைக்கக்கூடாது. அவன் தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும். எப்போதும் உண்மையுடன் இருக்க வேண்டும் என்ற 3ம் சேர்ந்ததே அறம் சார்ந்தவர்களின் சரியான வழியாக இருக்கிறது.
தீர்மானமான நம்பிக்கைகளும் அறம் சார்ந்த நடத்தையும் உயர்ந்த ஆன்மாவும் அனைவரிடமும் அன்பு கொண்ட இரக்கமும் நிறைந்த நல்ல மனிதர்கள் இவ்வுலகத்தில் மனநிறைவு கொண்டு அறத்தின் சரியான பாதையை அடைவார்கள். தீயவற்றிலிருந்து விடுதலை, பொறுமை, மன அமைதி, மன நிறைவு, இன்சொல், ஆசை மற்றும் கோபத்தை கைவிடுதல், அறம் சார்ந்த நடத்தை, புனிதமான சாஸ்திர விதிகளின்படியான கட்டுப்பாடான செயல்கள் ஆகியவையே அறம் சார்ந்தவர்களின் சரியான வழியாக இருக்கிறது. அறத்தில் நிலைத்திருப்பவர்கள் இந்த அறநடத்தை விதிகளை பின்பற்றுகிறார்கள். மனித நடத்தைகளுக்கு இடையில் பல்வேறு கட்டங்களில் வரும் வேற்றுமை அறிதல் மற்றும் ஞானமடைதல் ஆகியவற்றின் உச்சியை அடைந்தவர்கள் மிகவும் அறம் சார்ந்தவர்களாகவோ தீயவர்களிடம் நேர்மாறானவர்களாகவோ இருந்து பெரும் ஆபத்துக்களிலிருந்து தப்புவார்கள். ஓ அந்தணரே, இப்படியே அறநடத்தை குறித்து ஓர் அறிமுகத்துடன் எனது ஞானத்தின்படியும் நான் கேள்விப்பட்டதன்படியும் இவை அனைத்தையும் உமக்கு விவரித்திருக்கிறேன் என்றான் வேடன். ஓ அந்தணரே, நான் எப்போதும் தீமையை ஒழிப்பதில் ஊக்கமுடன் இருக்கிறேன். ஓர் உயிர் தெய்வத்தாலேயே கொல்லப்படுகிறது. அதை கொல்பவன் இரண்டாம் நிலை முகவராக ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுகிறான். எங்கள் கர்மத்தின் காரணமாக நாங்கள் அத்தகு முகவர்களாக கொல்லும் கருவியாக மட்டுமே இருக்கிறோம். என்னால் கொல்லப்படும் விலங்குகளும் நான் விற்கும் அதன் இறைச்சியும் கர்ம பலனை அடைகின்றன. ஏனென்றால் அவற்றின் இறைச்சியை தேவர்களும் விருந்தினர்களும் பணியாட்களும் சுவைமிகுந்த உணவை விருந்தாக உண்பதால் இறந்தவர்களின் ஆவி சாந்தமடைகிறது. மூலிகைகள், காய்கறிகள், மான்கள், பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகியவை அனைத்து உயிர்களின் உணவாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஓ அந்தணரே, உசீனரன் மகனான பொறுமைமிக்க மன்னன் செபி தனது சொந்த சதையை தானமளித்து அடைவதற்கு அரிதான சொர்க்கத்தை அடைந்தான். பழங்காலத்தில் மன்னன் ரந்திதேவனின் சமையலறையில் மடைப்பள்ளியில் ஒவ்வொரு நாளும் 2000 விலங்குகள் கொல்லப்பட்டு வந்தன. அதேபோல தினமும் 2000 காளைகளும் கொல்லப்பட்டன. மன்னன் ரந்திதேவன் அந்த இறைச்சியை தானம் கொடுத்து வந்ததால் அவன் நிகரற்ற புகழை அடைந்தான். சாதுர்மாசிய சடங்கை செய்வதற்கு தினமும் விலங்குகள் பலி கொடுக்கப்பட வேண்டும். புனித நெருப்புக்கு இறைச்சி உணவு பிடிக்கும் என்ற மொழி நம்மிடம் இருக்கிறது. வேள்விகளில் மறுபிறப்பாள அந்தணர்களால் விலங்குகள் கொல்லப்படுகின்றன. மந்திரங்களால் பாவம் அழிக்கப்பட்ட அவ்விலங்குகள் சொர்க்கத்தை அடைகின்றன. பழங்காலத்தில் புனிதமான நெருப்புக்கு இறைச்சி உணவு பிடிக்காமல் போயிருந்தால் யாருக்கும் அது உணவாகி இருக்க முடியாது. இந்த இறைச்சி உணவு சம்பந்தமாக முனிவர்களால் இவ்விதி விதிக்கப்பட்டுள்ளது. முதலில் தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் ஆவிகளுக்கும் மரியாதையாக காணிக்கையாக செய்யப்பட்ட இறைச்சி உணவை உண்பவன் அத்தகு செயலால் அசுத்தமடைய மாட்டான். இதுவே இறைச்சி உணவு சம்பந்தமாக முனிவர்களால் விதிக்கப்பட்ட விதியாகும். ஓ அந்தணரே, ஒருவன் தனது சொந்த தொழிலை கைவிடுவது பாவம் என கருதப்படுகிறது. ஒருவன் தனது சொந்த தொழிலை செய்வதென்பது மெச்சத்தகுந்த செயலே என்பதில் ஐயமில்லை. முந்தைய இருப்பின் முற்பிறவியின் செயல்கள் எந்த உயிரினத்தையும் விடுவதில்லை. ஒருவனது செயல்களின் விளைவுகளை தீர்மானிப்பதில் இவ்விதி படைப்பாளனின் பார்வையை பெற்றது. பல்வேறு தொழில்களை நிர்வகிக்கும் விஷயத்தில் பிரம்மனே இவ்விதியை விதித்துள்ளான். தீய கர்மத்தின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஒரு மனிதன் எப்போதும் தன் கர்மத்திற்கு எப்படி பரிகாரம் செய்வது என்பதையே கருத்தில் கொள்ள வேண்டும். தீவினையிலிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொண்டால் தீய கர்மம் பல்வேறு வழிகளில் ஈடு செய்யப்படும். அதற்கு ஏற்றவாறே நான் தானம் செய்கிறேன்,
உண்மையுடன் இருக்கிறேன். பெரியவர்களை கவனிப்பதில் சிரத்தை கொள்கிறேன். மறுபிறப்பாள பிராமணர்களை முழுமையாக மதிக்கிறேன். கர்வம் கொள்வதில்லை. அதிகமாக பேசாமலும் இருக்கிறேன். வேளாண்மை என்பது போற்றுதலுக்குரிய தொழிலாக கருதப்படுகிறது. அதில் கூட விலங்கின் வாழ்வுக்கு பெரிய தீங்கு செய்யப்படுகிறது என்பது நன்கு அறியப்படுகிறது. நிலத்தை உழுவதால் தரையில் ஒளிந்திருக்கும் எண்ணற்ற உயிரினங்களும் பல்வேறு உருவங்களில் உள்ள விலங்குகளின் வாழ்வும் அழிக்கப்படுகின்றன. இது குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? ஓ நல்ல அந்தணரே, அரிசியும் மற்ற அரிசி விதைகளும் நெல் முதலிய அரிசி வகைகள் அனைத்துமே உயிர் உள்ளவையே. இந்த விஷயத்தில் உமது கருத்து என்ன? மனிதர்கள் காட்டு விலங்குகளை வேட்டையாடி கொன்று அவற்றின் இறைச்சியை புசிக்கிறார்கள். அவர்கள் மரங்களையும் மூலிகைகளையும் கூட அறுக்கிறார்கள். ஆனால் மரங்களிலும் பழங்களிலும் ஏன் நீரிலும் கூட எண்ணற்ற உயிரிகள் இருக்கின்றன. முழு படைப்புமே உயிரிகளை உணவாக இருக்கும் விலங்குகளின் உயிரால் நிறைந்திருக்கிறது. மீன்கள் மீனை இரையாக்குகின்றன. பல்வேறு விலங்கு வகைகள் பிற விலங்கு வகைகளை இரையாக கொள்கின்றன. ஒன்றை ஒன்று உண்ணும் விலங்கு வகைகளும் இருக்கின்றன என்பதை நீர் காணவில்லையா? ஓ அந்தணரே, மனிதர்கள் அங்கேயும் இங்கேயும் நடக்கும்போது தரையில் ஒளிந்திருக்கும் எண்ணற்ற உயிர்களை மிதித்து கொள்கிறார்கள். விவேகிகளும் ஞானிகளும் கூட தூங்கும்போதும் நிலைகளை மாற்றும்போதும் என பல்வேறு வழிகளில் விலங்குகளின் உயிரை அழைக்கிறார்கள். இதற்கு நீர் என்ன சொல்லப் போகிறீர்? பூமியிலும் காற்றிலும் மொய்த்து கொண்டிருக்கும் அனைத்து உயிர் வகைகளும் மனிதர்கள் சுயநினைவற்ற நிலையிலும் அறியாமையிலும் அழித்து விடுகிறார்கள். இப்படி நடக்கவில்லையா? இவ்வழக்கில் மக்கள் எவ்வுயிரினத்திற்கும் தீங்கு இழைக்கக்கூடாது என்ற கட்டளை உண்மை நிலை அறியாமல் இருந்த பழங்காலத்து மனிதர்களால் விதிக்கப்பட்டது. எவ்வுயிருக்கும் தீங்கிழைத்த பாவத்திலிருந்து விடுபட்ட ஒரு மனிதனும் இவ்வுலகத்தில் கிடையாது. முழுமையாக பரிசீலித்து பார்த்தால் எவ்வுயிருக்கும் தீங்கிழைத்த பாவத்திலிருந்து விடுபட்டவனாக இவ்வுலகத்தில் ஒரு மனிதனும் கிடையாது என்ற தவிர்க்க முடியாத தீர்மானத்திற்கே நாம் வர இயலும். ஓ நல்ல அந்தணரே, எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று நோன்பு நோற்ற தவசிகள் கூட விலங்குகளின் உயிருக்கு தீங்கையே செய்கிறார்கள். இன்றியமையாத பெரிய தேவைகள் இருக்கும்போது மட்டுமே தீங்கு குறைவாக இருக்கிறது. உன்னத பிறவிகளும் சிறந்த குணங்களும் கொண்டவர்களும் கூட தீய செயல்களை இழைத்துவிட்டு அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு எதற்கும் வெட்கப்படாமல் இருக்கிறார்கள். பின்பற்றத்தக்க வழியில் செயல்படும் நல்லவர்கள் மற்ற நல்லவர்களால் மெச்சப்படுவதில்லை. அதேபோல முரண்பாட்டு வழியில் செயல்படும் தீயவர்கள் தங்கள் உடன் ஒத்த தீயவர்களால் புகழப்படுவதில்லை. உயர் குணங்களை கொடையாக கொண்டிருந்தாலும் நண்பர்கள் மற்ற நண்பர்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்பதில்லை. மூட பண்டிதர்கள், பண்டிதர்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் மூடர்கள் தங்கள் குருக்களின் அறங்களை சொல்லி கதறுகிறார்கள். பொருட்களின் இயற்கையான ஒழுங்கு இவ்வுலகத்தில் எல்லா இடங்களிலும் தலைகளாகவே காணப்படுகிறது. உலகத்தில் பல பொருட்கள் மாறுபட்டனவாக காணப்படுகின்றன. பொருட்களின் நிலை மற்றும் அறம் ஆகியவற்றில் உமது கருத்து என்ன? நமது செயல்களில் நன்மையோ தீமையோ சொல்வதற்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் எவனொருவன் தனது சொந்த தொழிலில் நிலை பெற்றிருக்கிறானோ அவன் பெரும் புகழை அடைகிறான். நேர்மையின் வழிகள் நுட்பமானவை, பன்முகப்பட்டவை, எல்லையற்றவை என்று முதிர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் திருமண காரியத்திலும் பொய் சொல்லத்தக்கதே. சில நேரங்களில் பொய்மை உண்மையின் வெற்றிக்கு வழிவகுக்கும். உண்மை பொய்மையாய் தேய்ந்து போகும். எது அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மையை விளைவிக்குமோ அதுவே உண்மை, அதுவே சத்தியம் என்று கருதப்படுகிறது. அறம் இப்படி நெறி தவறுவதிலும் இருக்கிறது. நீர் அதன் நுட்பமான வழிகளை குறித்து கொள்ளும்.
நன்மையோ தீமையோ ஒரு மனிதனின் செயல்களுக்கான பலன்களை அந்த மனிதன் நிச்சயமாக அறுப்பான். இழிவான நிலையை அடையும் அறியாமை கொண்ட மனிதன் தனது தீய கர்மத்தின் விளைவுகளை அறியாமல் தேவர்களை முற்றிலுமாக நிந்திக்கிறான். மூடனும் கபடனும் நிலையற்றவனும் எப்போதும் மகிழ்ச்சியையோ துயரத்தையோ தலைகீழாக அடைகிறார்கள். கற்றலோ நல்ல ஒழுக்க நெறியோ சுய முயற்சியோ அவர்களை காப்பதில்லை. நமது முயற்சிகளின் பலன்கள் வேறு எதையும் சாராது சுதந்திரமாக இருந்தால் மனிதர்கள் தங்கள் விருப்பத்தின் நோக்கத்தை வெறும் முயற்சியாலேயே அடைவார்கள். இயன்றவர்கள் புத்திசாலிகள் விடாமுயற்சியுடைய மனிதர்களின் முயற்சியில் தடைப்பட்டு அவர்கள் தங்கள் செயல்களின் பலன்களை அறுப்பதில்லை என்பதை காண்கிறோம். மறுபுறம் மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பதில் சுறுசுறுப்பாக இருப்பவர்களும் உலகத்தை ஏமாற்றுபவர்களும் மகிழ்ச்சியான வாழ்வை நடத்துகிறார்கள். எந்த முயற்சியுமே இல்லாமல் சிலர் செழிப்பை அடைகிறார்கள். இன்னும் சிலர் மிகுந்த முயற்சி செய்தும் தங்களுக்கு உரியவற்றை அடைய இயலாமல் இருக்கிறார்கள். தங்கள் மகன் பிறப்பதற்காக தேவர்களை வழிபட்டு கடும் தவங்களை ஏற்றும் பெற்றோர் தொடர்ந்து 10 மாதங்கள் கருவில் இருக்கும் அவர்களுடைய மகன்கள் தங்கள் குலத்தில் மிக மோசமானவர்களாக குலத்தை கெடுப்பவர்களாக பிறக்கிறார்கள். சிலர் அதே போன்ற கர்மங்களால் பெறப்பட்டு தங்கள் வாழ்வை தங்கள் மூதாதையர் சேர்த்த செல்வம் மற்றும் தானிய குவியல்களை கொண்டு தங்கள் வாழ்வை ஒழுங்காகவும் ஆடம்பரமாகவும் கழிக்கிறார்கள். மனிதனை தாக்கும் நோய்கள் சந்தேகமற அவனது சொந்த கர்மத்தின் பலன்களே. மேலும் அவர்கள் மன கஷ்டங்களையும் அடக்கிக் கொள்கிறார்கள். தாங்கள் சேகரித்து வைத்திருக்கும் மருந்துகளை கொண்டு தகுதி வாய்ந்த திறமை மிகுந்த மருத்துவர்களால் அந்த நோய்களின் வீரியம் சரிபார்க்கப்படுகிறது. அறத்தை பேணுபவர்களில் சிறந்தவரே நோயை தங்கள் கட்டுக்குள் வைத்து இந்த பூமியில் உள்ள நல்ல விஷயங்களை அனுபவிப்பவர்கள் நாள்பட்ட குடல் நோய்களிலிருந்து உண்மையில் தங்கள் துன்பத்தை களைகிறார்கள் என்றும் வலுவும் சக்தியும் கொண்டவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை அடையக்கூட பெரும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது என்பதையும் கண்டீர். அனைத்து மனிதனும் இப்படியே ஆதரவற்று துன்பம் மற்றும் மாயையில் மூழ்கி மீண்டும் மீண்டும் அலைக்கழிக்கப்பட்டு பலமிக்க தங்கள் சொந்த செயல்களாலேயே மூழ்கி போகிறார்கள். செயல்களில் எதையும் செய்யலாம் என்ற முழு சுதந்திரம் இருந்திருந்தால், தெய்வம் இல்லாதிருந்திருந்தால் எந்த உயிரினமும் சாகாது, யாரும் அழிவுக்கு உள்ளாகவோ செய்த தீவினையின் தண்டனையை எதிர்நோக்கவோ மாட்டார்கள். அனைவரும் விரும்பி அனைத்தையும் அடைவார்கள். எல்லோரும் மற்றவர் அனைவரையும் வாழ்வு என்னும் பந்தயத்தில் விஞ்சி நிற்கவே நினைப்பார்கள். அவர்கள் அதற்காக தங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்துவார்கள். ஆனால் பலன் வேறு மாதிரியாக இருக்கும். ஒரு நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தில் பிறந்த பலர் ஒரே மாதிரியான நற்பேற்றை பெறுகிறார்கள். ஆனால் அவர்களது செயல்களின் முதிர்ச்சியில் பெரும் வேறுபாடு காணப்படுகிறது. எவனும் தன் செல்வத்தை தானே செலவழிப்பவனாக இருக்க முடியாது. முற்பிறவிகளில் செய்த செயல்களின் பலன்கள் இந்த பிறவியில் காணப்படுகிறது. ஆன்மா நித்தியமானது, முடிவில்லாதது என்பது தொன்று தொட்டு வரும் பாரம்பரிய கருத்தாகும். ஆனால் அனைத்து உயிர்களின் உடலும் இந்த பூமியில் அழிவுக்கு உள்ளாகிறது. எனவே வாழ்வு முடியும் போது உடல் மட்டுமே அழிகிறது. ஆனால் சூட்சும உடல் செயல்களோடு தனக்கு இருக்கும் சம்பந்தத்தால் வேறு எங்கோ பயணிக்கிறது, வேறு உடல் கொள்கிறது. இவ்வாறு தர்மவியாதன் அந்தணரிடம் கூறினான். அந்தணர் கேட்டார், ஓ, கர்ம கோட்பாட்டை அறிந்தவர்களிலும் சொற்பொழிவு ஆற்றுபவர்களிலும் சிறந்தவனே, ஆத்மா எப்படி நித்தியமாகிறது என்பதை துல்லியமாக அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார். வேடன் கூறினான், ஜீவன் அதாவது சூட்சும உடல் இறப்பதில்லை, வெறுமனே குடியிருப்பு மாற்றமே நடக்கிறது. உயிர்கள் இறக்கின்றன என்று மடமையினால் தவறுதலாக சொல்கிறார்கள்.
ஆன்மா மற்றொரு உடலுக்குள் தன்னை வழிப்படுத்திக் கொள்கிறது. மேலும் ஆன்மாவின் வாழ்விட மாற்றமே மரணம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களின் உலகில் எந்த மனிதனும் மற்றொரு மனிதனுடைய கர்மத்தின் பலன்களை பெறுவதில்லை. ஒருவன் எதை செய்தாலும் அதன் பலனை அவன் நிச்சயம் பெறுவான் என்பது நிச்சயம். ஒருமுறை செய்யப்பட்ட கர்மத்தின் பலன்களை அகற்றவே முடியாது. அறம் சார்ந்தவர்கள் நல்லவர்கள் பெரும் நற்பண்புகள் கொண்டவர்களாகவும் பாவிகள் தீய செயல்கள் புரிபவர்களாகவும் ஆகிறார்கள். மனிதர்களின் செயல்கள் அவர்களை தொடர்கின்றன. அதன் தாக்கத்தால் அவர்கள் மறுபடி பிறக்கிறார்கள். அந்தணர் கேட்டார், ஜீவன் அதாவது சூட்சும உடல் ஏன் பிறப்பெடுக்கிறது? சூட்சும உடலின் பிறப்பிடம் ஏன் பாவகரமாகவோ அறம் சார்ந்தவையாகவோ ஆகின்றன? மனிதன் ஏன் பாவியாகவோ நல்லவனாகவோ ஆகிறான்? ஓ நல்லவனே, அந்த ஜீவன் எவ்வாறு பாவிகள் குலத்திற்கோ நல்லவர்கள் குலத்திற்கோ உடையதாகிறது? வேடன் கூறினான், இம்மர்மம் இனப்பெருக்கத்தின் காலத்தில் சூட்சும உடல் கருவில் சேரும் காலத்தை சார்ந்ததாக தெரிகிறது. ஆனாலும் நேர்மையானவர்கள் நல்லவர்களிடமும் தீயவர்கள் பாவிகளிடமும் முற்பிறவியில் செய்த கர்மத்தால் குவிக்கப்பட்ட சுமையுடன் அந்த ஆத்மா மீண்டும் எவ்வாறு பிறக்கிறது என்பதை நான் உமக்கு சுருக்கமாக சொல்கிறேன். மனிதனுக்கு 3 உடல்கள் இருக்கின்றன. நாம் காணும் உடல் தூல உடல். இந்த உடல் இறந்த பிறகு வெளியேறும் ஆவி சூட்சும உடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சூட்சும உடலையும் தாண்டி இருப்பது ஆன்மா. அறம் சார்ந்த செயல்களை செய்வதால் ஆத்மா தேவர்களின் நிலையை அடைகிறது. நல்ல மற்றும் தீய செயல்களின் கலவையால் அது மனித நிலையை அடைகிறது. உணர்ச்சியின் மிகுதியான ஈடுபாடு கொண்டு அதற்கு ஒப்பான சீரழிவான நடைமுறைகளை செய்வதால் அது தாழ்ந்த இனங்களாக விலங்குகளிடம் பிறக்கிறது, விலங்கின் நிலையை அடைகிறது. பாவச் செயல்களை செய்வதால் அந்த ஆத்மா நரகத்திற்கு அல்லது கொடிய இடத்திற்கு செல்கிறது. பிறப்பு மற்றும் முதுமையினால் ஏற்படும் மனத்தளர்ச்சி ஆகிய துக்கங்களால் பாதிக்கப்பட்ட மனிதன் தனது சொந்த செயல்களின் தீய விளைவுகளை அடைய இங்கே பூமியில் வாட விதிக்கப்படுகிறான். நரகப் பகுதிகள் உட்பட பல ஆயிரக்கணக்கான பிறவிகளை கடந்து வரும் நமது ஆவிகள் அதாவது சூட்சும உடல்கள் தங்கள் சொந்த கர்மத்தின் கட்டுகளிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. அசையும் தன்மை கொண்ட உயிரினங்கள் தங்களால் செய்யப்பட்ட இச்செயல்களினால் அடுத்த உலகில் பரிதாபகரமான நிலையை அடைகின்றன. அந்த துயரங்களின் எதிர்வினையால் அவை தாழ்ந்த பிறப்பை அடைகின்றன. பிறகு அவை புதிதான செயல் தொடரை குவிக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக நோயுள்ள மனிதன் நோயை உண்டாக்குகின்ற உணவை உண்டு மகிழ்ச்சி அடைவதைப் போல அவை மீண்டும் துயரத்தையே அடைகின்றன. அதன் விளைவாக தங்கள் சங்கிலிகள் தளர்த்தப்படாததால் அவற்றுக்கு புதிய கர்மங்கள் எழுகின்றன. பல்வேறு துயரங்களால் பாதிக்கப்படுவதால் இவ்வுலகில் அவை அசையும் உயிரினங்கள் சக்கரங்களைப் போல சுற்றி கொண்டே இருக்கின்றன. ஓ அந்தணர்களில் சிறந்தவரே, தங்கள் சங்கிலிகளை அவை கைவிட்டால் தங்கள் செயல்களால் தங்களை சுத்திகரித்து கொண்டு தவமும் அறத்தியாகமும் பயின்று எண்ணற்ற இதுபோன்ற செயல்களால் சொர்க்கம் சார்ந்த பகுதிகளை அடைகின்றன. தங்கள் சங்கிலிகளை கைவிடுவதாலும் கர்மத்தை சுத்திகரிப்பதாலும் மனிதர்கள் அருள் உலகத்தை அடைகிறார்கள். அங்கே செல்பவர்களுக்கு துன்பம் என்பதே தெரியாது. தீயவைக்கு அடிமையாகும் பாவிகள் தங்கள் அக்கிரம பாதைக்கு ஒரு முடிவை அடைய மாட்டார்கள். எனவே எது அறம் சார்ந்ததோ அதை நாம் செய்ய முயல வேண்டும். எது அறம் சாராததோ அதை செய்வதை தவிர்க்க வேண்டும். இதயம் நிறைந்த நன்றி உணர்வுடனும் துர்குணத்திலிருந்து விடுபட்டும் எது நன்மையோ அதை செய்பவன் செல்வம், அறம், மகிழ்ச்சி மற்றும் சொர்க்கத்தையும் இதற்கு அடுத்த உலகத்தையும் அடைகிறான்.
பாவங்களிலிருந்து சுத்தமடைந்தவர்கள், ஞானமுள்ளோர், பொறுமைசாலிகள், நேர்மையில் நிலைத்திருப்பவர்கள், சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள் ஆகியோர் இவ்வுலகத்திலும் இதை தொடரும் அடுத்த உலகத்திலும் தொடர்ச்சியான இன்ப நிலையை அனுபவிக்கிறார்கள். மனிதர்கள் நல்லவர்களின் நிலையான அறத்தை பின்பற்ற வேண்டும். அவனது செயல்கள் நேர்மையானவனின் செயல்களை உதாரணமாக கொண்டிருக்க வேண்டும். புனித சாஸ்திரங்களை அறிந்த, ஞானத்தின் அனைத்து கிளைகளையும் கற்ற அறம் சார்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதனின் சரியான கடமை தனக்கு சரியான தொழிலை செய்வதில் அடங்கியிருக்கிறது. இதுவே வழக்கென்றால் பின்னது, அதாவது தொழில் குழப்பமானதாகவும் கலவையானதாகவும் இருக்காது. ஞானி அறத்தில் மகிழ்ந்து நேர்மையாக வாழ்கிறான். இப்படி அடையப்பட்ட நேர்மையை செல்வமாக கொண்ட அறம் சார்ந்த மனிதன் தனக்கு எது மிகவும் அறம் சார்ந்தது என கண்டடைகிறானோ அந்த அறச்செயலின் வேருக்கு நீர் இறைக்கிறான். இப்படியே அறம் சார்ந்த மனிதன் செயல்படுகிறான். அவனது மனமும் அமைதியாக இருக்கிறது. அவன் இவ்வுலகத்தில் உள்ள தனது நண்பர்களிடம் திருப்தியுடன் இருக்கிறான். அதன் பிறகு அவன் எப்போதும் மகிழ்ச்சியையே அடைகிறான். ஓ நல்ல மனிதரே, அறம் சார்ந்த மனிதர்கள் தங்கள் விருப்பத்தின்படி அழகு, சுவை, ஒலி மற்றும் தொடு உணர்வுகளால் மகிழ்ச்சியை அடைகிறார்கள். இவையே அறத்தின், தர்மத்தின் பயன் என்று அறியப்படுகிறது. ஆனால் ஓ பெரும் அந்தணரே, ஞான பார்வை கொண்ட மனிதன் நீதியால் கிடைக்கும் பலன்களை அறுப்பதால் திருப்தி அடைவதில்லை. அதில் மனநிறைவு கொள்ளாமல் அவன் தனக்குள் இருக்கும் ஆன்மீக ஞானத்தால் வலி, மகிழ்ச்சி மற்றும் உலகத்தின் தீமைகள் ஆகியவற்றால் பாதிப்படையாமல் அவற்றின் மேல் அலட்சியமாக இருக்கிறான். வைராக்கியத்தை அடைகிறான். தனது சொந்த விருப்பத்தின் பேரில் உலகம் சார்ந்த பொருட்களின் மீது அலட்சியம் கொள்ளும் அவன் அறத்தை மட்டும் கைவிடுவதில்லை. உலகில் அனைத்தும் நிலையற்றவை என்பதை கவனிக்கும் அவன் அனைத்தையும் துறப்பதற்கு முயல்கிறான். முக்திக்கான வழிவகைகளை எட்ட சிந்தித்து பல வாய்ப்புகளை கணக்கிட்டு பார்க்கிறான். இப்படி அவன் உலக நோக்கங்களை துறந்து பாவ வழிகளை அடைத்து அறம் சார்ந்தவனாகி கடைசியாக முக்தியை அடைகிறான். முக்தி என்பது சொர்க்கத்தை விட உயர்ந்ததாகும். முக்திக்கு ஆன்மீக ஞானமே முக்கிய தேவையாக இருக்கிறது. துறவு, பொறுமை ஆகியவையே அதன் வேர்கள். இவ்வழிகளில் அவன் தனக்கு விருப்பமானவை அனைத்தையும் அடைகிறான். ஆனால் ஓ நல்ல அந்தணரே, புலன்களை அடக்குதல், சத்தியத்தின் வழிகள், பொறுமை ஆகியவற்றால் அவன் தலைமையான ஆசிரமமான பிரம்மனின் இருப்பிடத்தை அடைகிறான் என்றார் தர்மவியாதர். அந்த அந்தணர் கேட்டார், ஓ அறத்திலும் மிக சிறந்தவனே, அறக்கடமைகளை செய்வதில் நிலையானவனே, நீ புலன்களை குறித்து பேசுகிறாய். அவை என்ன? அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது? அதை கட்டுப்படுத்துவதால் என்ன நன்மை? ஒரு உயிரினம் அதன் மூலம் எப்படி பலன்களை அடைகிறது? ஓ புத்திமானே, இவ்விஷயத்தில் உண்மையை எனக்கு தெரியப்படுத்த இறந்து கேட்கிறேன் என்றார் கௌசிகர். வேடன் கூறினான், மனிதனின் மனங்கள் முதலில் அறிவை அடைவதில் முனைகின்றன. அதை அடைந்ததும் அவர்கள் தங்கள் ஆசைகளிலும் விருப்பங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அதற்காக பெரிய அளவில் இலக்குகளை நிர்ணயித்து உழைக்கிறார்கள். அழகு, சுவை போன்ற அவர்கள் மிகவும் விரும்பும் காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக விருப்பம், அதாவது பாசம், பொறாமை, பின்னர் பேராசையும் வருகின்றன. அதன் பின்னர் அவர்களது ஆன்ம ஒளி அழிகிறது. மனிதர்கள் பேராசையின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் பொறாமையிலும் பாசத்திலும் மூழ்குகிறார்கள். அவர்களது அறிவு நீதியின் வழிகாட்டுதல் படி நடப்பதில் இருந்து விலகுகிறது. அவர்களது அறப்பயிற்சி கேலிக்குரியதாகிறது. பாசாங்கத்தனத்தோடு அறம் பயில்வதால் கௌரவமற்ற வழிகளில் செல்வத்தை பெற்று மனநிறைவு அடைகிறார்கள்.
இப்படி அடையப்பட்ட செல்வத்தால் அவர்களில் இருந்த புத்திசாலித்தனம் தீய வழிகளில் மயங்குகிறது. மேலும் அவர்கள் பாவமிழைக்கும் விருப்பத்தால் நிரம்புகிறார்கள். அவர்களது நண்பர்களும் ஞானம் கொண்டவர்களும் அவர்களை எச்சரிக்கும்போது கண் துடைப்பான போலியான பதில்களை தயாராக வைத்திருப்பார்கள். அந்த பதில்கள் வலுவானதாகவோ சமாதானம் ஏற்படுத்துவதாகவோ இருக்காது. தீய வழிகளுக்கு அடிமைப்பட்டிருப்பதால் அவர்கள் 3 வித பாவங்கள் செய்த குற்றவாளியாகிறார்கள். அவர்கள் எண்ணம், சொல், செயல்களில் என்ற 3 விதங்களில் பாவம் இழைக்கிறார்கள். பொல்லாத வழிகளுக்கு அடிமைப்பட்டிருப்பதால் அவர்களது அனைத்து நல்ல குணங்களும் அழிகின்றன. இதுபோன்ற தீய செயல் செய்யும் மனிதர்கள் தன்னை போன்ற தன்மை கொண்ட மனிதர்களிடமே நட்பை வளர்ப்பார்கள். அதன் விளைவாக அவர்கள் இவ்வுலகிலும் அடுத்த உலகிலும் துன்பத்தையே அனுபவிக்கிறார்கள். பாவம் நிறைந்த மனிதன் மேற்சொன்ன இந்த 3 இயல்பிலேயே இருக்கிறான். இப்போது அறம் சார்ந்த மனிதனை பற்றி கேளும். அந்த அறம் சார்ந்த மனிதன் இந்த தீமைகளை தனது ஆன்ம உட்பார்வையால் கண்டுகொண்டு இன்பம் மற்றும் துயரம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள பாகுபாட்டை அறியும் ஆற்றல் பெறுகிறான். அறம் சார்ந்தவர்களை மரியாதையுடன் கவனிப்பதாலும் அறங்கள் பயில்வதாலும் அவனது மனம் நீதியை நோக்கி உயர்கிறது. தனது முந்தைய கர்மத்துடன் தொடர்புடைய ஒருவன் எவ்வளவுதான் ஆன்ம ஞானத்தில் நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் அவனது ஆன்மாவின் புறநிலை இருப்பை மட்டுமே அறிகிறான். ஆனால் சுற்றி இருக்கும் புற நிலைமைகளால் பாதிக்கப்படாத ஆன்மா கொண்ட மனிதன் அடிப்படை மூலமான பிரம்மம் அந்த கர்மங்களின் தொடர்பை கிரகிப்பதன் காரணமாக அந்த மனிதன் தீமைகளுக்கு ஆட்படுவதில்லை. மாயையின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு மனிதன் விடுபடும்போது ஆன்மீக ஞானத்தின் சாரம் கொண்டவையும் ஆண்மை நிறைந்தவையுமான அவனது அறங்கள் ஆன்ம ஞானத்தின் பக்கம் திரும்பி புலனறிவும் ஆற்றலும் உள்ள புத்திசாலியாக அவனை பிரகாசிக்க செய்கிறது. அத்தகைய மனிதன் ஆதியும் அந்தமும் இல்லாத தானே இருப்பதான சுயம்புவான மாற்றமில்லாத உடல் வடிவம் இல்லாத ஒப்பிட முடியாத எல்லாம் வல்ல அறிவார்ந்த பிரம்மத்தால் உருவம் கொடுக்கப்படுகிறான். தன்னொழுக்கம் புலன்களை அடக்குவதால் மட்டுமே அடையப்படுகிறது. இதற்கு வேறு வழியே இல்லை. சொர்க்கம், நரகம் ஆகிய இரண்டும் நமது புலன்களை சார்ந்தே இருக்கிறது. கட்டுக்குள் வைக்கப்படும்போது அவை சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும். பழக்கப்படுத்தினால், கட்டுப்படுத்தாவிட்டால் அவை நரகத்திற்கு வழிவகுக்கும். இந்த புலனடக்கமே ஆன்ம ஒளியை அடைவதற்கான உயர்ந்த வழிமுறையாகும். நமது புலன்களே நமது ஆன்ம முன்னேற்றத்திற்கான வேராகவும் ஆன்ம அழிவுக்கான வேராகவும் இருக்கிறது. அவற்றை பழக்கப்படுத்துவதால், கட்டுப்படுத்தாமல் செயல்படவிட்டால் ஒரு மனிதன் சந்தேகமற தீயவற்றோடு தொடர்பு கொள்கிறான். அவற்றை அடக்கினால் அவன் முக்தியை அடைகிறான். சுய கட்டுப்பாடு கொண்ட ஒரு மனிதன் தன் இயல்பில் உள்ளார்ந்து இருக்கும் 6 புலன்களின் ஐம்புலன்கள் மற்றும் மனம் சேர்ந்து 6 புலன்களின் மீது ஆதிக்கத்தை அடைந்தால் அவன் பாவத்தால் கலங்கப்படுவதில்லை. மேலும் அதன் காரணமாக தீமைக்கு அவன் மீது எந்த அதிகாரமும் ஏற்படுவதில்லை. மனிதனின் உடல் தேராகவும் அவனது ஆன்மா தேரோட்டியாகவும் அவனது புலன்கள் குதிரைகளாகவும் ஒப்பிடப்படுகிறது. திறமையான கரங்கள் கொண்ட மனிதன் அமைதியான தேரோட்டியாக நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட குதிரைகளை குழப்பமில்லாமல் செலுத்துகிறான். இயற்கையாக உள்ளார்ந்து இருக்கும் 6 புலன்கள் என்னும் முரட்டு குதிரைகளின் கடிவாளங்களை பொறுமையாக பற்றி ஓட்டுபவன் அற்புதமான தேரோட்டியாக கருதப்படுகிறான். நெடுஞ்சாலையில் செல்லும் ஆளுமைக்கு உட்படாத குதிரைகளைப் போல நமது புலன்கள் ஆகும்போது நாம் அதன் கடிவாளத்தை பொறுமையாக பற்ற வேண்டும். பொறுமையால் மட்டுமே நாம் நிச்சயம் சிறந்ததை செய்ய முடியும். ஒரு மனிதனின் மனது எந்த ஒரு புலனின் முரட்டு ஓட்டத்திலாவது மூழ்கினால் புயலின் போது
உயர்ந்த சமுத்திரத்தில் தூக்கி வீசப்படும் கப்பல் போலாகி அவன் தனது புத்தியை இழக்கிறான். மனிதர்கள் அந்த 6 புலன்களால் பலனை அறுக்கலாம், பலன்களை அனுபவிக்கலாம் என்ற நம்பிக்கையால் மாயையால் ஏமாற்றப்படுகிறார்கள். தங்கள் தெளிவான கருத்துக்களால் பலன்களை அறுக்கும் ஆன்ம உட்பார்வை கொண்ட மனிதர்களால் அதன் விளைவுகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. அந்தணர் தர்மவியாதனிடம் கேட்டார், சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய குணங்களுக்கு உரிய ஒழுக்கங்களை உள்ளது உள்ளபடி கேட்கும் எனக்கு சொல்வாயாக என்று கேட்டார். அதற்கு வேடன் கூறினார், நன்றி, நீர் கேட்டதை நான் உமக்கு சொல்கிறேன். அதற்கு உரிய ஒழுக்கங்களை நான் விவரிக்கிறேன், கேளும். அவற்றில் தமஸ் குணம் மாயையால் வகைப்படுத்தப்படுகிறது. ரஜஸ் குணம் மனிதர்களை செயல்பட தூண்டுகிறது. சத்துவ குணம் பெரும் கம்பீரத்துடன் இருக்கிறது. அதனால் சத்துவ குணமே பெரியது என்று சொல்லப்படுகிறது. ஆன்ம அறியாமை, மூடத்தனம், அறிவற்ற தன்மை, கனவிலேயே லயிப்பு, செயலற்ற தன்மை, சுறுசுறுப்பற்ற தன்மை, கோபம் மற்றும் கர்வத்தால் இயக்கம் ஆகியவற்றின் ஆதிக்கத்தில் பெரிதும் மூழ்கியவன் தமஸ் குண ஆதிக்கத்தில் இருப்பவனாக சொல்லப்படுகிறது. ஏற்புடைய பேச்சு, சிந்தனா சக்தி, பொறாமையற்ற தன்மை, ஊக்கமான செயல்பாடுகளால் பலன்களை அடைய விருப்பம், நன்னடத்தை ஆகியவற்றை கொண்ட அற்புதமான மனிதன் ரஜஸ் குணத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உறுதி, அமைதி, கோபமடையாமை, துர்குணத்திலிருந்து விடுதலை, தன்னல விருப்பத்தால் பலன்களை பெறுவதற்காக செயல்படுவதில் நிபுணத்துவம் இல்லாமை, லாபமடைவதில் விருப்பம் இல்லாமை, ஞானம், பொறுமை ஆகியவற்றை கொண்டவன் சத்துவகுணத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சத்துவகுணத்தை கொண்ட மனிதன் உலகப்பற்றால் ஆட்கொள்ளப்படும்போது அவன் துயரால் பாதிக்கப்படுகிறான். ஆனால் அவன் அந்த உலகப்பற்றின் முழு விளைவையும் அறியும்போது அந்த உலகப்பற்றை வெறுக்கிறான். பிறகு உலக விவகாரங்களில் அலட்சிய உணர்வு அவனை ஆட்கொள்ளத் தொடங்குகிறது. பிறகு அவனது கர்வம் குறைகிறது. நீதியே அதிக முக்கியமாகிறது. அவனது முரண்பட்ட அறநெறி உணர்வுகள் ஒப்புரவாகின்றன, சமரசமாகின்றன. பிறகு எந்த காரியத்திலும் சுய கட்டுப்பாடு தேவையற்றதாகிறது. புலன்கள் அனைத்தும் தாமே கட்டுக்குள் வருகின்றன. ஓ அந்தணரே, ஒரு மனிதன் சூத்திர சாதியில் பிறந்திருக்கலாம். ஆனால் அவன் நல்ல குணங்களை கொண்டிருந்தானால் அவன் வைசிய நிலையையும் சத்திரியனுக்கு ஒப்பான நிலையையும் அடையலாம். அவனே நேர்மையில் உறுதியாக இருந்தானால் அவன் பிராமணனாக கூட ஆகலாம். பொறுமையான யோகிகள் அனைத்து துன்பங்களையும் கடக்கும் வழி இதுதான். அந்தணர் கேட்டார், உயிர் சக்தி பூமியின் தனிமத்தோடு கூடி உயிரினங்களின் உடல் சார்ந்த வசிப்பிடமாக எப்படி ஆகிறது? மேலும் உயிர் மூச்சு அதன் இருக்கையில் தசைகள் மற்றும் நரம்புகளில் இயல்பால் எப்படி உடல் என்னும் சட்டகத்தை செயல்பட தூண்டுகிறது என்று கேட்டார். தர்மவியாதன் கூறினார், உயிர் ஆவி உணர்வு நிலை என்னும் இருக்கையில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உடல் கட்டமைப்பின் செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஆன்மாவானது அவ்விரண்டிலும், ஆவியிலும் உணர்வு நிலையான மூளையிலும் இருந்து கொண்டு அவை மூலமாக செயல்படுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவை ஆன்மாவிலிருந்து பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கிறது. உயிரினங்களில் இருப்பவற்றில் அதுவே ஆன்மாவே உயர்ந்தது. அதுவே பரமாத்மாவின் சாரம். நாம் அதை வணங்குகிறோம். அதுவே ஆன்மாவே உயிரினங்களின் இயக்க சக்தியாக, நித்திய ஆவியாக, நித்தியமானதாக இருக்கிறது. அதுவே பெரியது. அதுவே புத்தியும் அகங்காரமுமாகவும் இருக்கிறது. அதுவே பூதங்களின் பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் பல்வேறு பண்புகளுக்கான அகநிலை இருக்கையாக இருக்கிறது.
இங்கே இந்த உடல் கட்டுக்குள் இப்படி ஆன்மாவானது அமர்ந்து கொண்டு வெளிப்புறமாகவோ உட்புறமாகவோ பொருளிலோ மனதிலோ பிராணன் என்ற நுட்பமான ஐம்புலன்களின் காற்று பிராணவாயு மூலம் அனைத்துடனும் உறவுகளை தக்க வைத்து கொள்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு உயிரினமும் சமானம் என்ற மற்றொரு நுட்பமான காற்றின் செயல்பாட்டால் அதன் வழியிலேயே செல்கின்றன. சமானம் என்ற காற்று அபான காற்றாக தன்னை மாற்றிக்கொண்டு வயிற்றின் தலைப்பகுதியால் தாங்கப்பட்டு உடலால் புறக்கணிக்கப்பட்ட பொருளான மலஜலங்களை சிறுநீரகம் மற்றும் குடலுக்குள் சுமந்து செல்கிறது. அதே சமானன் அல்லது அபான வாயு முயற்சி, உழைப்பு மற்றும் சக்தி ஆகிய 3 கூறுகளிலும் இருக்கிறது. அந்த நிலையில் இருக்கும் அது சமானன் அல்லது அபான வாயு இயற்பியலாளர்களால் உதான காற்று உதான வாயு என்று அழைக்கப்படுகிறது. மனித உடலமைப்புக்குள் இருக்கும் அனைத்து சந்தி புள்ளிகளிலும் அந்த சமான அல்லது உதான வாயு தன் இருப்பை வெளிப்படுத்தும் போது அது வியானம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அகவெப்பம், உடலுக்குள் உருவாகும் வெப்பம் நமது உடலமைப்புக்குள் இருக்கும் அனைத்து திசுக்களின் மீதும் பரவுகிறது. இவ்வகை காற்றுக்களின் பிராணவாயு சமானம், அபானம், உதானம், வியானம் மூலம் தாங்கப்பட்டு இது வெப்பம் நாம் உண்ணும் உணவை திசுக்களுக்கும் உடல் நீர்மங்களுக்கும் கடத்துகிறது. பிராணவாயுவுடன் கூட்டமைக்கும் பிற காற்றுக்களால் ஒரு கலவையான எதிர்வினை உருவாகிறது. அந்த எதிர்வினை மூலம் உருவாக்கப்பட்ட வெப்பமே மனித அமைப்பின் அகவெப்பம் என்று அறியப்படுகிறது. அந்த வெப்பமே நமது உணவின் செரிமானத்திற்கு காரணமாகிறது. பிராண மற்றும் அபான காற்றுக்கள் சமான மற்றும் உதான காற்றுக்களுக்கு இடையிலேயே நிலை பெற்றிருக்கின்றன. அவற்றின் உராய்வால் உற்பத்தியாகும் வெப்பமே 7 பொருட்களான எலும்புகள், தசைகள் மற்றும் இதரவை அடங்கிய உடலின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. பெருங்குடல் வரை விரிந்து இருக்கும் பகுதியாக, இருக்கையாக தான் இருக்கும் இடமாக கொண்டது அபானன் என்று அழைக்கப்படுகிறது. தமனிகளின் இரத்த குழாய்களிலிருந்து பிராணன் முதற்கொண்ட 5 காற்றுகளும் பிராணன், சமானன், அபானன், உதானன், வியானன் இவை எழுகின்றன. பிராணக்காற்று வெப்பத்தால் செயல்பட்டு அபான பகுதியின் எல்லையை தாக்குகிறது. பின்னர் திகைத்து நின்று அந்த வெப்பத்துடன் எதிர்வினை புரிகிறது. தொப்புளுக்கு மேலே செரிக்காத உணவுள்ள பகுதியும் அதற்கு கீழே செரிமானம் செய்யும் பகுதியும் இருக்கின்றன. பிராணக்காற்றும் உடல் அமைப்புக்குள் இருக்கும் மற்ற பிற காற்றுக்களும் தொப்புளிலேயே அமர்ந்திருக்கின்றன. இதயத்திலிருந்து வெளிவந்து தமனிகள், இரத்த குழாய்கள் மற்றும் நரம்புகள் மேலும் கீழுமாக சாய்வான திசைகளில் ஓடுகின்றன. அவை நம் உணவிலிருந்து சிறந்த சாரத்தை எடுத்து செல்கின்றன. அவற்றுடன் 10 பிராண காற்றுக்களும் வினை புரிகின்றன. பொறுமையான யோகிகள் அனைத்து துன்பங்களையும் கடக்கும் வழி இதுதான். பொருட்களை சார்பற்ற சமமான பார்வையில் பார்க்கும் அவர்கள் தங்கள் ஆன்மாக்களை மூளையில் இருத்தி அனைத்து உயிரினங்களின் உடலுக்குள்ளும் இருக்கும் பரமாத்மாவையும் பிராண மற்றும் அபான காற்றுக்களையும் கண்டுபிடிக்கிறார்கள். உடல் என்ற மாற்று உருவத்தில் விலங்குகளின் உடலமைப்பில் 11 புறவேற்றுமை தனிமங்களின் நிலையில் சூட்சும உடல் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நீர் அறிந்து கொள்ளும். அந்த ஆவி நித்தியமாக இருப்பினும், சுத்திகரிக்கப்பட்ட நெருப்பு நித்தியமாக இருப்பினும், அதன் புற சூழலுக்கு ஏற்றவாறு மாறுபடுவதைப் போல அதன் இயல்பு தன்னுடன் இருப்பவையின் வெளிப்படையாக மாற்றப்படுகிறது. தெய்வீக பொருளுடன் உறவு கொள்ளும் உடல் தாமரை இலையின் பரப்பில் இருக்கும் நீர்த்துளி அதனுடன் ஒட்டாமல் உருளுவது போலவே ஆவியுடன் தொடர்புடையதாகும். அதாவது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் தாமரை இலை நீர்த்துளி போன்றதாகும். ஆவி என்பது சூட்சும உடலை குறிக்கிறது.